வணக்கம். பிரணவ் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது இசையும் இறை நம்பிக்கையும் சங்கமிக்கும் இடம். அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிய ஒரு நல்ல இசையோட தொடங்க போறோம். பாட்டு கேட்க ரெடிங்களா? ஆஹா, என்ன அற்புதமான பாட்டுங்க! எப்போ இந்த பாட்டை கேட்டாலும் அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்குங்க. நம்ம வீட்டில் எந்த விதமான மங்கள நிகழ்ச்சி நடந்தாலும் பெரியவங்க இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்ச்சியவே தொடங்குவாங்க. அற்புதமான பாட்டுங்க. இந்த இனிய நாதம் ஒலிக்கும் போது நமக்கு பொதுவா நினைவுக்கு வர்றது எல்லா நாட்களின் பண்டிகைகள் அல்லது திருமணங்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்வு நடக்கும், பவித்திரமாய் வாழ வைக்கும் பங்குனி உத்தரத்தை பத்தி தாங்க இன்னைக்கு பேச போறோம். இது சாதாரண நாள் இல்லைங்க. இது தெய்வங்களோட கல்யாண தினம். அன்பும் தர்மமும் இணையும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்கள்ல 12வது மாதம் பங்குனி. 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இது ரெண்டோட சேர்ந்து பௌர்ணமியும் வந்ததுன்னு வைங்க, நாம உடனே நினைக்க வேண்டிய அற்புதமான நாள் பங்குனி உத்திரந்தாங்க. இந்த நாள்ல தவமும் பக்தியும் இருந்தா இறைவன் கூட கிடைப்பார் என்பத பார்வதி அன்னையின் தவமும் தவத்திற்கு பின் சிவனை கல்யாணம் பண்ணிட்ட கதையும் நம்மளுக்கு நல்லா விளங்குதுங்க. ஹிமவான் புத்திரியான பார்வதி தேவி அந்த சிவபெருமான அடையறதுக்கு பல கடுமையான தவங்கள் செஞ்சாங்க. இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் இணைஞ்சதா புராணங்கள் சொல்லுதுங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்காருங்களே, அவர் அந்த சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறம் தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட பொண்ணான தெய்வ யானைய முருகனுக்கு கல்யாணம் பண்ணின அதி அற்புதமான நாள். அயோத்தியில நடந்தது பத்தி உங்களுக்கே தெரியும். சிவனோட சிவ தனுச வில்ல ராமன் உடைச்சு சீதைய கல்யாணம் பண்ணிட்டது கூட இந்த நாள் தாங்க. ஏன், நம்ம ஆண்டாள் ரங்கமன்னார கூட பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் அவரோட திருவடி சேர்ந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இத்தனை தர்ம திருமணங்கள் நடந்த அருமையான நாள்ல நமக்கும் வீட்டுல ஏதோ ஒண்ணு குறையற மாதிரி தெரியுதுங்களா? திருமணங்கள் தாமதமாகற மாதிரி இருக்கா? வேற வேண்டுதல்கள் இருக்குங்களா? கவலையே படாதீங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்மனால இயன்ற பூஜைய வீட்டுல செஞ்சு கடவுளை வழிபட்டாலே போதுங்க. அதி அற்புதமான நிகழ்வெல்லாம் நம்மளை தேடி வரும். காலம் தாமதப்படுத்தலாங்க, ஆனா கடவுள் நம்மளை மறக்கவே மாட்டாரு. பங்குனி உத்திர நாள்ல நாம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறுங்க. பங்குனி உத்திரம் வந்தாச்சு, உங்க வாழ்க்கை துணையும் வழியிலேயே இருக்கார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இந்த அருமையான நாளை போற்றுவோங்க. இது மாத்திரம் இல்லைங்க, நம்மளோட தர்மசாஸ்தா ஐயன் ஐயப்ப சுவாமி பூர்ணா புஷ்கலாங்கிற
தேவிகளை மணந்த நாளும் இன்னைக்கு தாங்க. வேதாங்க ரிஷியினோட மகளை நம்மளுடைய நந்திதேவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடைபெறும்னு பழமொழி கூட இருக்குங்க. காமதேவன் ரதியை பெற்ற நாளும் இன்னைக்கு தாங்க. அது மட்டும் அல்லங்க, இலக்குவன் ஊர்மிளையும், பரதன் மாண்டவியையும், சத்ருகுணன் ஸ்ருதகீர்த்தியையும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அருமையான நாள். நம்மளோட உவமையற்ற வில்வீரன் அர்ஜுனன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்த பங்குனி மாதத்துல தான் பிறந்தாராம். அதனாலதான் அவருக்கு பல்குணன்கிற பேர் கூட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம பிரம்மாண்ட புராணத்துல பங்குனி உத்திரத்தன்று அனைத்து புனித நீர்நிலைகளும் திருப்பதியில இருக்கிற தும்புரு தீர்த்தத்துல சங்கமிப்பதாக ஐதீகம். அதனாலதான் இந்த அருமையான நாள்ல நாம எல்லாரும் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு சந்தோஷமா இருக்கணுங்க. பங்குனி உத்திரம் நமக்கு சொல்வது, உறவுகள்ல அன்பும் புரிதலும் இருந்தா வாழ்க்கை தெய்வீகமாகுங்க. திருமணம் எதிர்பார்ப்பவர்கள் பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா வேண்டியது கிடைக்கும். உறவுகள்ல அன்பு புரிதல் இருந்தா வாழ்க்கை தெய்வீக உறவாய் மாறுங்க. இந்த புனித நாள்ல உங்க அன்பையும் வளர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பங்குனி உத்திர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.